ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவுக்கு ஒரு அழகான மாந்தோப்பு இருந்துச்சு. அந்த மாந்தோப்பில் மிக அதிக எண்ணிக்கையில் மாம்பழங்கள் காய்ச்சி தொங்குச்சு. இதை மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த பணக்கார தாத்தா அந்த மாந்தோட்டத்திற்கு காவல்காரர்களை வேலைக்கு நியமித்தார். ஆனால் அந்த காவல்காரனும் தோட்டத்திலிருந்து பழங்களை திருடி தின்னது இல்லாமல் அதை ஊர் மக்களுக்கு விற்று அது மூலமாகவும் சம்பாதிச்சான். ஆனால் இது அந்த பணக்கார தாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இந்த விஷயத்த வீட்டில் தன்னோட மனைவி கிட்ட சொன்னார். ஆனால் அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் தான் ரொம்ப குறைவான ஊதியம் கொடுக்குறீங்க, அதனால தான் அவங்க திருடுறாங்க. நீங்கள் அதிக ஊதியம் கொடுத்தீங்கன்னா ஏன் திருட போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இதை எதையுமே நான் தாத்தா காதில் வாங்கிக்கல. அடுத்த நாள் போயிட்டு, எப்பா நீ வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்ட, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்காரனை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் அந்த தாத்தா அதே மாதிரி இன்னொரு காவல்காரனை வேலைக்கு நியமித்தார். ஆனால் நடந்தது என்னவோ, முதல் காவல்காரன் செய்த அதே தவறை தான் இந்த இரண்டாவது காவல்காரனும் செஞ்சான். அதே மாதிரி பழங்களை திருடி விற்றதும் இல்லாமல் சரியாக வேலையும் செய்யாமல் இருந்தான். இதையும் கண்டிச்ச தாத்தா தன்னோட மனைவிட்ட சொன்னார். ஆனால் அவங்க மனைவி சொன்னாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேனேங்க உங்கள்கிட்ட, நீங்கள் அதிக ஊதியம் கொடுத்தீங்கன்னா ஏன் திருட போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த முறை அவர் என்ன சொன்னார், இந்த ஆம்பளைங்க காவல்காரங்க தான் அப்படி இருப்பாங்க, இதுவே பொம்பளைங்களை நியமித்தா வேலையை சரியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். இதனால் ஒரு பொம்பளை காவல்காரியை அவர் நியமித்தார். ஆனால் பொம்பளை காவல்காரியும் இதே மாதிரி தான் தவறு செஞ்சான். இதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்தார் அந்த தாத்தா. இப்படியா சில நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தன்னோட தோட்டத்தில் ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளியையும் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியையும் பார்த்தாரு. அவருக்கு அப்போ ஒரு யோசனை தோணுச்சு, இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம தோட்டத்தில் பாதுகாப்புக்காக வேலைக்கு போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அடுத்த நாளும் அவங்க ரெண்டு பேரையுமே வேலைக்கு நியமித்தார். இதே மாதிரி சில நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கண் தெரியாத நபர் கால் முடியாத நபரிடம் போய் சொன்னார், ஏன்பா இந்த ஊதியத்துக்கு எவனாவது வேலைக்கு வருவானா, இந்த காசை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு புலம்புனார். அதுக்கு அந்த நடக்க முடியாதவர் கேட்டார், வேற என்னப்பா பண்ணுறது, நமக்கு தான் வேறு எவனுமே வேலை தர மாட்டானே, இந்த ஆளாவது கொடுத்தாரு அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த கண் தெரியாதவன் என்ன சொன்னான்னா, இதுக்கு ஏன் நீ புலம்புற, ஒரு அருமையான யோசனை இருக்குது, செய்யலாமா அப்படின்னு கேட்டார். யோசனையா, அது என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்க, இந்த கண் தெரியாத நபர் சொன்னார், இங்கே இருக்கிற மாம்பழங்களை பார்த்தியா, எவ்வளவு வாசனையாக இருக்குது, இதை மட்டும் நம்ம விற்றோம்னா அதிக விலைக்கு போகும், நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதை கேட்ட அந்த கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியோ என்ன கேட்டாருன்னா, ஏன்பா என்னால் நடக்க முடியாது, உனக்கு கண்ணு தெரியாது, எப்படி நம்ம இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு கேட்க, அந்த கண் தெரியாத மாற்றுத்திறனாளியோ என்ன சொன்னாருன்னா, நான் உன் தோளில் ஏறி உட்காந்துக்கிறேன், நீ தான் நல்லா நடப்பில்லை, பழங்கள் எங்கெங்கே இருக்குன்னு நீ சொல்லு, நான் பழத்தை பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. இதே மாதிரி ஊர் மக்களுக்கும் விற்றாங்க. இது ஒரு நாள் அந்த பணக்கார தாத்தாக்கு தெரிய வர மிகவும் சோகம் அடைஞ்சார். அதனால் பணக்கார தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்,
எப்பா, நம்ம தர ஊதியத்துக்கு எவனும் வேலைக்கு வர மாட்டான் போலக்கு, நம்மளால் ஊதியமும் அதிகமாக தர முடியாது, அதனால் நம்மளே நம்ம தோட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் தோட்டத்தை அவரே பாதுகாப்பாக பார்த்துக்க ஆரம்பித்தார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பேராசை பெருநஷ்டம்.